சமையல் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு, சுரக்காய் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, பிரண்டை துவையல், பாயில்டு எக்கு. ரசம் வைக்கலை, ஏன்னா இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்புன்னு சொல்ல போகிறாங்களோன்னு. எப்போவுமே ரசம் வைப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருந்ததுனால நான் ரசம் வைக்கலை. அதனால் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் வச்சுருக்கேன். சரி, ஓகே, ரைஸ் இல்லாமலா இதெல்லாம். அதாவது எப்போவுமே இந்த மாதிரி கரண்டியெல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஹாட் பேக்கில் வைப்போம் இல்லையா. ஸோ இப்போ உங்களுக்காக இது காமிக்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கேன். நம்ம எல்லாத்துலேயும் ஹாட் பேக்கில் எடுத்து கொட்டி தானே வைக்கிறோம் நம்ம. அப்போ ஹாட் பேக் மேலே கரண்டியை இது வைக்கும்போது சமயத்தில் அப்படியே சரிஞ்சு விழும். அதனால் சாப்பாடு போடும்போது கரண்டியை உள்ளே வச்சுட்டு இப்படி மூடுவாங்க. அப்போ அதோட சூடு ஆறிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு தனி பாத்திரம் வச்சு எல்லாத்துக்கும் உண்டான கரண்டிங்களை இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இதை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதில் போட்டால் அப்படி அப்படியே திறந்து வைக்கிறாப்புல இருக்கும். தனியாக நீங்கள் மூடி போட்டு மூடினாலும் ஏதாவது பூச்சிகள் உள்ளே போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது, ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்துக்கும் உண்டான கரண்டிகளை இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.